இந்த தீர்மானத்தை நாங்கள் ஆதரிக்கவில்லை 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 என்று கூறி அமர்கிறேன். நன்றி. நீங்க சொல்வது போல 33% என்று நம்ம எடுத்துக்கொண்டால் 176 தொகுதிகள் தான் பெண்களுக்கு ஒதுக்கப்படும். ஆனால் இன்றைக்கு மத்திய அரசு அமித்ஷா அவர்கள், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்லியிருப்பதை போல நடைமுறைப்படுத்தினால் 273 தொகுதிகள் பெண்களுக்கு வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு என்று இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒருபடி சொல்லணும்னு சொன்னால், தமிழ்நாட்டில் 1962 41 எம்பிகள் இருந்தாங்க. அதற்கு பிறகு 72 தான் 39ஆக குறைக்கப்பட்டது. இதெல்லாம் கடந்த கால வரலாறு. இன்னும் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், தற்போது இருக்கக்கூடிய 39 எம்பிகளை வைத்து நீங்கள் 33% என்று கணக்கீடு செய்தீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு 13 எம்பிகள் தான் அதிகமாக வருவார்கள், பெண்களாக இருப்பார்கள். ஆனால் இந்த சட்டம் அவர்கள் சொல்வது போல பெண்களுக்கு அந்த 50% உயர்த்தினால் 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ்நாட்டிலிருந்து மகளிர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தை அலங்கரிப்பார்கள். இன்றைக்கு வெறும் 5 பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் அந்த அவையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய சட்டமன்றம் எடுத்துக்கொண்டால் கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னது போல 234 தொகுதி இப்ப இருக்கின்ற வகையிலேயே நீங்கள் 33% மசோதாவை நிறைவேற்றினீர்கள் என்று சொன்னால், கூடுதலாக இன்றைக்கு இன்னைக்கு 33% சொன்னீங்கன்னா 77 பெண் சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இந்த அவைக்கு கிடைப்பார்கள். ஆனால் நீங்கள் கூடுதலாக தொகுதியை வளர்த்து அதன் கூட நீங்க எடுத்து வச்சு பார்த்தீங்கள் என்று சொன்னால், நமக்கு கூடுதலாக 117 பெண் சட்டமன்ற உறுப்பினர்கள், மகளிர் சட்டமன்ற உறுப்பினர்கள் நமக்கு கிடைப்பார்கள். இன்றைக்கு இந்த அவையை எடுத்துக்கொண்டால் எங்களுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் முனைவர் சௌமியா அன்பணி அவர்கள் உட்பட தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாண்புமிகு அமைச்சர்கள் 4 பெண் உறுப்பினர்கள் உட்பட முதலமைச்சர் சொல்வது போல் 23 பெண் உறுப்பினர்கள் தான் இன்றைக்கு இருக்கிறார்கள். அப்படி இவ்வாறெல்லாம் இருக்கும் பொழுது மகளிருடைய உரிமையும் அதிகாரம் பெறுவதற்கும் எதிராக நாம் எல்லாம் இருக்க போகிறோமா? ஒருபொழுதும் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படி இந்த வேலையை செய்யாது. ஒருபொழுதும் பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி செய்யாது. மேலும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எனக்கு முன்னால் சொன்னது போல இது குறித்த எந்த சட்ட முன்வடிவோ அதிகாரப்பூர்வ அறிவிப்போ இதுவரை வெளிவரப்படவில்லை. எந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் கொடுக்கல. நேத்திய இந்த சட்டமன்ற நிகழ்வில் கூட மாண்புமிகு வேப்பநாளி சட்டமன்ற உறுப்பினர் ஒசூர் விமான நிலையம் குறித்து கேட்டபோது மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள் தெளிவாக சொன்னாங்க, ஆதாரம் இருந்தால் கொடுங்க, ஆதாரத்தை வைத்து பேசுவோம், வாய்வழி செய்தியெல்லாம் வைத்து பேசுவது முறையாக இருக்காது என்று மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் இதே அவையில் பதில் சொன்னார். ஆனால் இன்னைக்கு செவி வழி செய்தியை வைத்து ஒரு தீர்மானத்தை நாம் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இவ்வளவு பெரிய தொகுதியை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நிர்வகிப்பது வாய்ப்பே கிடையாது. எனவே இன்றைக்கு இந்த சட்டம் வருமா வராதா என்றெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த நேரத்தில் இந்த சட்டம் கொண்டு வருவதற்கான அவசியம் என்ன இருக்கிறது? எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்த தீர்மானத்தை திரும்ப பெற வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஏன் என்று சொன்னால், நடந்து முடிந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் நம்முடைய கட்சி உட்பட அனைத்து கட்சியும் சேர்ந்துதான் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறோம். இன்றைக்கு இந்த தீர்மானத்தை நிறைவேற்றணும் என்று சொன்னால், அன்றைக்கு ஒரு நிலைப்பாடு இன்றைக்கு ஒரு நிலைப்பாடு என்று அரசியல் இரட்டை நிலைப்பாடு என்ற பொருள் ஆகிவிடும். மேலும் இத்தீர்மானத்தை நிறைவேற்றுகிறீர்கள் என்று சொன்னால், இதில் ஒருமனதாக என்ற வாக்கியத்தை நீக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு, ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சி நீங்க உங்க கருத்தை மட்டும் சொல்லி முடியும், எந்த வாக்கியத்தை போட்டு நிறைவேற்றுவதை பற்றி நான் முடிவெடுப்பேன். ஏன் அந்த ஒருமனதாக என்ற வார்த்தை அந்த தீர்மானத்தில் இருக்க வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வதற்கு காரணம், இந்த தீர்மானத்தை பாட்டாளி மக்கள் கட்சி பெண்களின் உரிமைக்காகவும் அவர்கள் அரசியல் அதிகாரம் பெறுவதற்கும் எதிராக நாங்கள் பார்க்கின்ற காரணத்தினால் இந்த தீர்மானத்தை நாங்கள் ஆதரிக்கவில்லை என்று கூறி அமர்கிறேன். நன்றி.